ஸோ ஹாய் நண்பா, இன்றைக்கி ஜொமேட்டோவோட ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் 8 to 12, அதுக்கப்புறம் லஞ்ச் 12 to 3, ஸ்நாக்ஸ் 3 to 7. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் 12 ரூபா எக்ஸ்ட்ரா, ஸ்நாக்ஸில் 12 ரூபா, லஞ்சில் 18 ரூபா, டின்னரில் 20 ரூபா. ஸோ இதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு மேலே கேன்சல் பண்ணிடக்கூடாது. அதாவது ஒரு ஆர்டரை கேன்சலே பண்ணக்கூடாது. எது கேன்சல் பண்ணணும்னு நான் கேட்குறேன். கேன்சலே பண்ணிடாதீங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட் கிட்டே ஜொமேட்டோவில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ரொம்ப லேட்டாக டிலே ஆகி போனீங்கன்னா அது கேன்சல் ஆகி இன்னொருத்தனுக்கு அசைன் ஆயிரும். இது ஜொமேட்டோவில் இருக்குது. ஸ்விக்கியில் இப்போ என்னாலும் கேன்சல் ஆகாது. ஜொமேட்டோவில் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் டெலிவரி பர்சன் நிறையா இருந்தால் ஆர்டர் நீங்கள் ரொம்ப லேட்டாக ரெஸ்டாரண்ட் கிட்டே போனீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்படி பண்ணாலும் இன்சென்டிவ் வராது. அண்டு ஒரு கிக்ஸுக்கு மேலே இன்கம்ப்ளீட்டாக விடாதீங்க. ஆனால் கண்டிப்பாக புக் பண்ணுற கிக்ஸ் கண்டிப்பாக இந்த 12 to 3, 7 to 10 கண்டிப்பாக புக் பண்ணி 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓட்டியிருக்கணும். அப்போ தான் இந்த இன்சென்டிவ் அந்த ஒவ்வொரு ஆர்டருக்கும் 12 ரூபா கிடைக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னமும் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறவங்களுக்கு ஓட்டோன்னு ஆர்வம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அது தெரியாமல் ஓடுறாங்க. ஆனால் இன்சென்டிவ் வர மாட்டேங்குது. எல்லோரும் ஓடுறதே இன்சென்டிவ்காக தான். ஸோ எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லோரும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே 1500 கிட்ட ஏர்ன் பண்ணி ஹாப்பியாக வீட்டுக்கு போங்க. பாய் காய்ஸ்.